ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயின் சரித்திர சிறுகுறிப்பு. ராதாகிருஷ்ண மாயி இவரது இயற்பெயர் சுந்தரிபாய் ஷிர்சாகர். சாய்பாபாவின் ஒரு உன்னத தீவிர பக்தை ராதாகிருஷ்ண மாயி. இவர் 1882 ஆண்டு பிறந்தார். தொடக்கத்தில் இவர் அகமது நகரில் வசித்து வந்தார். 1899 ஆண்டு தனது 17வது வயதில் இவருக்கு திருமணம் நடைபெற்றது. இருப்பினும் துரதிர்ஷ்டவசமாக திருமணமான வெறும் 8 நாட்களிலேயே இவரது கணவரை இழந்தார். இந்த துயரச் சம்பவம் இவரை அளவற்ற மனவேதனைக்கு உள்ளாக்கியதுடன் இவரது இருப்பையே அடியோடு உலுக்கிவிட்டது. காலம் செல்ல செல்லவும் இவரது ஆழ்ந்த துயரம் சற்றும் தணியவில்லை. சூழலை மாற்றிக்கொள்வது மனதிற்கு சற்று ஆறுதல் அளிக்கும் என்ற நம்பிக்கையில் இவரது தாத்தாவான பாபா சாஹேப் கணேஷ், இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட, இவரை தனது சொந்த இல்லத்திற்கு அழைத்து சென்று தங்க வைத்தார். ஆயினும் இவரது மனநிலை எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே நீடித்தது. இறுதியாக 1902 ஆண்டின் ஒரு காலை பொழுதில் உலகியல் வாழ்வின் மீதான பற்றின்மையால் நிரம்பி இவர் தனது தாத்தாவின் வீட்டை விட்டு வெளியேறினார். அதன் பின் அவர் மீண்டும் அந்த வீட்டிற்கு திரும்பவே இல்லை. சீரடிக்கு வருகை 1905 ஆண்டு. சுமார் 5 ஆண்டுகள் இவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து பல புண்ணிய தலங்களை மிகுந்த சிரமங்களுக்கு இடையே தரிசித்தார். இறுதியில் இவர் பண்டரிபுரத்தில் குடியேறி அங்கே இறைவன் விட்டலரின் சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். அங்கே இவர் நானா சாஹிப் சாந்தோர்கர் என்பவரை சந்தித்தார். அவர் இவரை சீரடிக்கு சென்று சாய்பாபாவின் தரிசனம் பெறுமாறு அறிவுறுத்தினார். அவரது உதவியுடன் 1905 ஆண்டு இவர் பண்டரிபுரத்திலிருந்து சீரடிக்கு பயணம் மேற்கொண்டார். சீரடிக்கு இவர் வந்தடைந்த சமயத்தில் இவருக்கு சுமார் 25 வயது ஆகியிருந்தது. அவர் வெண்ணிற புடவை அணிந்திருந்தார். கையில் ஒரு இசைக்கருவி அடங்கிய பையை சுமந்து சென்றார். மேலும் தனது கழுத்திலும் மணிக்கட்டுகளிலும் துளசி மணிகளாலான மாலைகளையும் வளையல்களையும் அணிந்திருந்தார். மசூதியில் அமர்ந்திருந்த பாபாவை நெருங்கிய இவர் தனது பையில் இருந்து ராதாகிருஷ்ணர் திருவுருவச் சிலை ஒன்றை வெளியே எடுத்தார். பின்னர் தனது கடந்த கால செயல்களை நினைத்து ஆழ்ந்த மன வருத்தத்துடனும் ஏக்கத்துடனும் ஒரு இனிய பாடலை பாடினார். இவரது பாடலில் வெளிப்பட்ட பக்தியாலும் அதில் இளையோடி இருந்த துயர உணர்வாலும் நெகிழ்ந்து போன சத்குரு சாய்பாபா மசூதிக்கும் சாவடிக்கும் இடையில் அமைந்திருந்த காலியான கூடத்தில் தங்குமாறு இவருக்கு அறிவுறுத்தினார். பாபா இவரை ராதாகிருஷ்ணி, ஆயி அல்லது சாலை என்று மிகுந்த பாசத்துடன் அழைத்து வந்தார். அவரது வாழ்க்கை ஒரு சிறிய ஓலை குடிசையில் தொடங்கியது. அவரது உலகியல் உடைமைகள் மிக மிக குறைவாகவே இருந்தன. கொசுவலை பொருத்தப்பட்ட ஒரு சிறிய எளிமையான கட்டில், 9 அங்குல உயரமுள்ள ராதாகிருஷ்ணர் சிலை, இதை அவர் எங்கு சென்றாலும் தன்னுடன் எடுத்துச் செல்வார். ஒரு இசைக்கருவி, 2 மராத்தி நூல்கள், சந்த் துகாராமரின் அபங்கங்கள் மற்றும் ஜெயதேவரின் கீத கோவிந்தம் இரண்டும் எப்போதும் இவர் கையிலே இருக்கும். அவர் எப்போதும் வெண்ணிற புடவையே அணிந்திருப்பார். தனது முகத்தை முக்காடிட்டு மறைத்து வைத்திருப்பார். உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் அவர் உறுதியான மன உறுதியையும் கண்ணியமான தோற்றத்தையும் கொண்டிருந்தார். ஷீரடி கிராமத்திற்கும் அங்குள்ள நிறுவனங்களுக்கும்
எல்லாவற்றிற்கும் மேலாக பாபாவிற்கே ராதாகிருஷ்ணம்மாய் ஆற்றிய சேவைகள் உண்மையிலே மிக சிறப்பானவை. பாபா மசூதியில் இல்லாத நேரங்களில் எல்லாம் அவர் மசூதியை சுத்தம் செய்வார். அத்துடன் பாபா நடந்து செல்லும் தெருக்களையும் சுத்தம் செய்வார். தினந்தோறும் பாபாவிற்கான காலை உணவை அவரே சமைத்து தயாரிப்பார். மதிய வேளைகளில் பாபா அனுப்பி வைக்கும் ரொட்டி பிரசாதம் மட்டுமே இவருக்கு உணவாக அமைந்தது. பாபா தனது உணவை முடித்த பிறகு அவர் உண்ட உணவின் உச்சிஷ்ட பிரசாதத்தை, அதாவது புனிதமான மிச்ச உணவை உண்பதில் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். 1912ஆம் ஆண்டு முதல் ராமநவமி மற்றும் ஊர்ஸ் ஆகிய வருடாந்திர திருவிழாக்களுக்கான அனைத்து உள் ஏற்பாடுகளையும் ராதாகிருஷ்ணம்மாய் அவர்களே முன்னின்று மேற்பார்வையிட்டார். பாபாவிற்குள்ளேயே பண்டரிபுரத்து இறைவன் விட்டலரின் தெய்வீக பேரொளியை காண விரும்பிய அவர் சாவடி ஊர்வலத்தை உண்மையான அரச கம்பீரத்துடன் மிளிரும் வகையில் ஏற்பாடு செய்தார். அவர் ஒரு மிகச்சிறந்த ஏற்பாட்டாளராக திகழ்ந்தார். சொல்ல போனால் அவரது அயராத உழைப்பினாலும் மிக துல்லியமான ஏற்பாடுகளாலுமே சீரடி சன்ஸ்தான் இன்று அடைந்துள்ள உயர்ந்த நிலையை எட்ட முடிந்தது. விசித்திரமான நடத்தையும் ஆன்மீக நிலையும் கொண்டவர் இவர். சில சமயங்களில் அவரது நடத்தை சற்று விசித்திரமாக அமைந்திருந்தது. ஒரு கணம் அவர் பக்தி பாடல்களை மிக இனிமையாக பாடிக்கொண்டிருப்பார். அடுத்த கணமே உறக்க சிரிப்பார். உடனே கண்ணீர் விட்டு அழத் தொடங்கி விடுவார். இத்தகைய மனநிலை மாற்றங்கள் அவரது தீவிர பக்தியையும் உலகியல் பற்றுகளிலிருந்து அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றின்மையும் வெளிப்படுத்தும் அறிகுறிகளாவே அமைந்திருந்தன. தாய்மை பாசம் பக்தர்களுக்கு ஒரு தாய் போல் இருந்தால் ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி. பாபாவின் தரிசனம் வேண்டி சீரடிக்கு வருகிற பக்தர்களுக்கு அவர் தங்குமிடமும் விருந்தோம்பலும் அளித்து உபசரித்தார். நீதியரசர் MP ரேகே தனது 22வது வயதில் முதன் முறையாக சீரடிக்கு வந்தபோது பாபாவின் அறிவுறுத்தலின்படி நீதியரசர் ரேகே ராதாகிருஷ்ணம்மாயின் குடிலில் தங்கினார். ரேகே அவரை தன் தாயாகவே மதித்தார். அவரோ ரேகையை தன் சொந்த மகனைப் போலவே கவனித்துக் கொண்டார். இதன் விளைவாக பாபா ரேகேவுக்கென்றே பிரத்யோகமாக ஒரு கூடுதல் ரொட்டியை பிரசாதமாக அனுப்பி வைப்பார். ஸ்ரீ அவஸ்தி 1913ஆம் ஆண்டில் அவர் சீரடிக்கு வருகை தந்தபோது பாபாவின் திருவுருவில் சிவபெருமானை கண்டு மெய்சிலிர்த்து பரவசமடைந்தார். பாபா அவரை ஆசீர்வாதித்து அல்லா மாலிகே, இறைவனே எஜமான் என்று பிரகடனப்படுத்தியதுடன் ராதாகிருஷ்ணம்மாயின் இல்லத்திலேயே தங்கி இருக்குமாறும் அவருக்கு அறிவுறுத்தினார். அவஸ்தியும் அவரை தன் சொந்த தாயாகவே கருதி அவருடைய தாய்மை பாசத்தை பெற்று மகிழ்ந்தார். பாபா தாமே நீதியரசர் ரேகேவிடம் தானும் ராதாகிருஷ்ணம்மாயை தன் தாயாகவே கருதுவதாக தனிப்பட்ட முறையில் கூறியிருந்தார். 1916ஆம் ஆண்டில் அவர் காலமானதைத் தொடர்ந்து அவருடைய ஆன்மா பாபாவுடன் ஒன்றிணைந்தது. சீரடியின் வரலாற்றில் ராதாகிருஷ்ணம்மாய் ஆற்றிய தன்னலமற்ற சேவையும் அவர் வெளிப்படுத்திய ஈடு இணையற்ற பக்தியும் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவையாக திகழ்கின்றன. ஜெய் குரு சாய். நற்பவி சாய் ராமா. ஜெய் குரு தேவதத்தா. ஓம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணம்மாய் ஜெய்.